வெல்கம் டு மை சேனல் டைலரிங் 360 தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எலாஸ்டிக் ட்ரவுசர் எப்படி டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்டிங்கில் பார்த்துட்டு எண்டிங்கை பார்க்காம விட்டிங்கன்னா எப்படி எலாஸ்டிக் வச்சு டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு எலாஸ்டிக் ட்ரவுசர் டிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பெல்ட்டு கேன்வாஸ் கட் பண்ணணும். நான் ஆல்ரெடி பெல்ட்டு கேன்வாஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது போல் 2 பீஸ் கட் பண்ண வேண்டியிருக்கும். அதில் ஒரு பீஸில் பார்த்தீங்கன்னா காமனாக 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடுப்பளவு டிவைடட் பை 4 ப்ளஸ் நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது சைடு பிடிக்கிறதுக்கு எவ்வளோ விட்டீங்களோ அதில் பாதி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடுப்பளவு பார்த்தீங்கன்னா இதில் 24 இன்ச்சு இடுப்பளவு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 24 4ஆக பிரித்தங்கன்னா 6 இன்ச்சு வரும். ப்ளஸ் ஃப்ரண்ட் பார்ட்டில் சைடு பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அதில் பாதி 6 இன்ச்சு. ஸோ 6 + 6 6.5 இன்ச்சு வச்சு வெட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 6.5 இன்ச்சு இருக்கும். ஸோ 6 இன்ச்சு வச்சு வெட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காமனாக 1.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு இடுப்பளவு பை 4 ப்ளஸ் இடுப்பு அதாவது ஃப்ரண்ட் பார்ட்டில் எவ்வளோ சைடு பிடிக்கிறதுக்கு விட்டிங்களோ அதில் பாதி. ஸோ பார்த்தீங்கன்னா 6 + 6 6.5 இன்ச்சு இருக்கும். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்கும். ஸோ இப்போ இந்த பீஸை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டு வெட்டிட்டு மீதி இருக்க பீஸில் ஒட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரு பீஸில் மட்டும் மேலே இருக்க பீஸில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கரைப்பாகத்திலிருந்து 2.25 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடணும். இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது பெல்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது உள் சைடு வைக்கிறதுக்கான கரைப்பாகத்து பீஸ் இது. ஸோ இதை விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்ட போகிற கேன்வாஸை இந்த சைடு ஒட்டணும். இந்த கேன்வாஸை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு இருக்க மாதிரி விட்டு ஒட்டணும். இப்போது பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட ஸ்ட்ரெயிட் லைனை கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு கேன்வாஸை சுற்றிலும் 1/2 இன்ச்சு இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேன்வாஸை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டின கேன்வாஸை வெட்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, காமனாக 1.5 இன்ச்சு வச்சு நாம் கட் பண்ணி எடுத்த இந்த பீஸோட லென்த்து எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரைப்பாகத்து பீஸை 2 பீஸ் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரைப்பாகத்து பீஸ் 2 பீஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல்ட் கேன்வாஸ் 2 இருக்குது. நம்ம ஒரு பீஸில் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஒட்டி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் இருக்குது. இந்த பீஸில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கரைப்பாகத்தை கட் பண்ணி எடுத்துட்டு 1.5 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி லென்த் பீஸ் ஒன்று கட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில்ட்டு டிச் பண்ணுறதுக்கு இந்த லென்த் பீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுடலாம். இப்போது போட்ட லைன்லேயே கட் பண்ணி இந்த 1.5 இன்ச்சு பீஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்ட்டு டிச் பண்ண போகிறோம். இது போல் உள்ள மடக்கி ஃபில்ட்டு டிச் பண்ணுவோம். எலாஸ்டிக் ட்ரவுசருக்கு பார்த்தீங்கன்னா 3 ஃபில்ட்டு தான் வரும். ஸோ இந்த அளவுக்கு லென்த்து தேவையில்லை. நம்ம டிச் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நமக்கு ஃபில்ட்டு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல 2 ஃப்ரண்ட் பாக்கெட் இருக்குது, 2 ஃப்ரண்ட் தட்டு இருக்குது, ப்ளஸ் 2 பேக் தட்டு இருக்குது. எலாஸ்டிக் பார்த்தீங்கன்னா பேக் தட்டில் ஒரு பீஸ் எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் எலாஸ்டிக் வைக்கணும். ஸோ எலாஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு எப்படி டிச் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட்டு 2 பீஸ் இருக்குது. இதில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபில்ட்டை டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் அட்டாச் பண்ணலாம். எப்போவுமே ஃபில்ட்டு டிச் பண்ணுறது எப்படி டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட் சைடு ஓப்பன் இருக்க மாதிரி ஃபில்ட் அடிக்கணும். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும். பாக்கெட்டோட சைடு ஓப்பன் இருக்க மாதிரி ஃபில்ட்டு டிச் பண்ணணும். நீங்கள் ஆப்போசிட்டாக டிச் பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா இது பாக்கெட்டுக்கான மார்க்கிங், இது 2ம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்டுக்கான மார்க்கிங். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கிங்கை எடுத்து ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய மார்க்கிங் மேலே வச்சுட்டு வி ஷேப்பில் ஒரு ஸ்டிச்சிங் போடணும்.
இது போல் ஃபில்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்டிச் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் பக்கம், இது பார்த்தீங்கன்னா ராங் சைடு. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பீஸ் எடுத்து, இது பார்த்தீங்கன்னா ராங் சைடு, இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பக்கம். ஸோ ஒரிஜினல் பக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி போட்டுட்டு கரெக்டாக இந்த நாட்சிலிருந்து இந்த நாட்சி வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்குங்க. இது போல் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க லைனுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சு இருக்க மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடணும். ஸோ இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பாக்கெட்டை இப்படி திருப்பி போட்டுட்டு நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை நல்லா கீறி விடணும். இது போல் மடக்கி விட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பாக்கெட் பீஸ் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை விட்டு வெளியே ஒரு புள்ளி வெளியே வந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் மேலே தையல் போட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் போட்டு அப்படியே திருப்பிட்டு பாக்கெட்டை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் உள் சைடு பாக்கெட்டை திருப்பி இப்படி இது போல் திருப்பிட்டு மேலே இருந்து தையல் போட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட்டோட அடி சைடு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து பாக்கெட்டை திருப்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட்டை திருப்பிட்டு இப்போ இது மேலே ஒரு எட்ஜ் தையல் போட்டுக்கலாம். இது போல் எட்ஜ் தையல் போட்டுட்டு இப்படி திருப்பினோம்னா பாக்கெட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கிங்லையும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு சைடை க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்க கரெக்டாக இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு மார்க்கிங்க்கு நேரில் வச்சுட்டு இந்த பாக்கெட்டை லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சு உள் சைடாக இப்படி மடக்கி விட்டுட்டு இது மேலே தையல் போட்டுருணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கெட் போட்டாச்சு. இது போல் தான் ஃப்ரண்ட் பாக்கெட் போடணும். இதே போல் இன்னொரு பக்கமும் ஃப்ரண்ட் பாக்கெட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் 2 பார்ட்லேயும் ஃப்ரண்ட் பாக்கெட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கெட் போட்ட ஓரத்து சைடு மட்டும் ஓவர்லாக் போடாமல் விட்டுட்டு உள் சைடு மட்டும் பார்த்திங்கன்னா ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாக்கெட் சைடு ஓவர்லாக் போடாமல் உள் சைடு மட்டும் ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிப் அட்டாச் பண்ணலாம். ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது போல் 2 பீஸ் வேணும். ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு அகலமும் இறக்கம் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சிங்க. அதாவது ஜிப்பு எந்த அளவுக்கு வைக்க போகிறீங்களோ அதை விட 2 இன்ச்சு அடிஷ்னலாக இருக்கும். ஸோ இது போல் 2.5 இன்ச்சு அகலத்தில் எடுத்துகிட்டு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சிலிருந்து மேலே இப்படி கிராஸாக எடுத்துக்கணும். கீழ் சைடு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சிலிருந்து மேலே பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக எடுத்துகிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது போல் வேஸ்ட் பீஸ் ஒன்று எடுத்து அது மேலே வச்சு ஒரு தையல் போடணும். இது போல் தையல் போட்டுட்டு இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது போல் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதை திருப்பணும். இது போல் திருப்பிட்டு கீழே இருந்து ஒரு எட்ஜ் தையல் போட்டு வரலாம். இது போல் ஒரு தையல் போட்டு இப்போ சுற்றிலும் தையல் போட்டு கட் பண்ணி எடு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீஸை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு கிராஸ் இருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு கட் பண்ணிடலாம். இது போல் கட் பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, லெஃப்ட் சைடு ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துகிட்டு கரெக்டாக எத்தனை இன்ச்சில் நம்ம ஜிப்பு வைக்க போகிறோன்றதை மார்க் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சில் வச்சு ஜிப்பு வைக்க போகிறேன். இந்த 4.25 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடித்து திருப்பி வச்சிங்க இல்லைங்களா, அந்த பீஸை எடுத்து இது போல் மேலே வைக்கணும். கீழே இருந்து ஓரமாக டிச் பண்ணிவிட்டு வந்துட்டு மேலே வர பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி டிச் பண்ணணும்.
இது போல் ஒரு தையல் போட்டு இந்த பீஸ், அதாவது ஃப்ரண்ட் பீஸுக்கு மேலே ஹைட்டாக பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு இருக்க மாதிரி விட்டுட்டு அடிஷ்னலாக இருக்கிறத வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வச்ச பீஸை அப்படியே மேலே திருப்பிட்டு நம்ம வச்ச பீஸ் மேலே எட்ஜாக ஒரு தையல் போட்டு வரணும். மேலே இருந்தும் போட்டு வரலாம், கீழே இருந்தும் போட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எட்ஜ் தையல் போட்டாச்சு. இப்போது லெஃப்ட் சைடு பீஸை எடுத்து வச்சுட்டு ரைட் சைடு பீஸை எடுத்துக்கலாம். இது போல் ரைட் சைடு பீஸை எடுத்துகிட்டு நம்ம ஓவர்லாக் போட்டு வச்ச பீஸ் இருக்குது இல்லைங்களா, அது மேலே என்ன பண்ணணும்னா இது போல் ஒரு ஜிப்பை எடுத்து இந்த இடத்துல கீழே இருந்து வச்சு தையல் போட்டு வரணும். இது போல் ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம அந்த பீஸில் 4.25 வச்ச மாதிரி இந்த பீஸ்லேயும் 4.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணணும். அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு கீழே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குமா மார்க் பண்ணிவிட்டு இதை இது போல் உள் சைடாக மடித்து நல்லா மேலே கீறி விடணும். இது போல் மடித்து கீறி விட்டுட்டு இதை இப்படியே மடித்து இது போல் இந்த 4.25 இன்ச்சு மார்க் பண்ண மார்க் வந்து ஜிப்போட அடி சைடு இருக்க மாதிரி வச்சு இது போல் ஜிப்புக்கு, அதாவது ஜிப்பு நடுவில் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு புள்ளி கேப் இருக்க மாதிரி, அப்போ தான் பார்த்திங்கன்னா ஜிப்பு ஃப்ரீயாக மேலே கீழே வந்துட்டு போகும். ஸோ ஒரு புள்ளி ஃப்ரீயாக இருக்க மாதிரி விட்டு மேலேயே தையல் போட்டு வரணும். அந்த 4.25 இன்ச்சு மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பீஸை இப்படி நல்லா வெளி சைடு இழுத்து விட்டு இது போல் இப்படி திருப்பிக்கணும். இப்போது இது போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த பீஸை எடுத்து இது போல் மேலே வைக்கணும். கரெக்டாக கீழே இருந்து கரெக்டாக ஒன்றா இருக்கா அப்படி இந்த அளவுக்கு கீழே ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த தையல் வந்திருக்கு இல்லைங்களா, நம்ம இதே தையல் மேலேயே தான் ரஃப் கொடுக்க போகிறோம். இந்த ரஃப்பு பார்த்திங்கன்னா இந்த தையலை விட்டு ஒரு புள்ளி நகர்ந்த மாதிரி இந்த இடத்துல தையல் விழுற மாதிரி வச்சு இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பீஸ், இந்த ஒயிட் பீஸ் இந்த இடத்துல இருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த இடத்துலேருந்து ரஃப் கொடுத்து கீழே தையல் போட்டு வரணும். தையல் போட்டு வரும்போது இந்த பக்கம் நகர்ந்து போகாமல் இப்படியே வளைஞ்சி வர மாதிரி, அதாவது தையல் பக்கமே வளைஞ்சி வர மாதிரி தையல் போடணும். இது போல் ஒரு தையல் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம போட்ட தையல் மேலேயே இன்னொரு 2 தையல் போட்டுருணும். இது போல் போட்டு இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம பக்கம் ஜிப்பு இருக்க மாதிரி திருப்பிட்டு நம்ம உள்ளே வச்சுருக்க பீஸ் வெளியே தெரியாத அளவுக்கு இது போல் திருப்பி விடணும். நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா கீறி விடணும். இந்த பீஸை மேலே நல்லா கீறி விட்டுட்டு என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த ஜிப்பு தெரியாத அளவுக்கு மறைக்கிற மாதிரி வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா தெரியும் இந்த ஜிப்பு. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஜிப்பு மறைக்கிற அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளி இது போல் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த ஒயிட் பீஸை மட்டும் அழிச்சு பிடிச்சிட்டு இந்த பீஸை இப்படியே திருப்பிட்டு இது ரெண்டும் ஒன்றா இருக்குமா அப்படியே பிடிச்சி இது போல் திருப்பி எந்த பீஸும் நகராமல் மேல் பீஸை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி ஜிப்பை இது போல் அழிச்சு பிடிச்சிட்டு ஜிப்பையும் இந்த பீஸும் ஒன்றா இருக்குமா அழிச்சு பிடிச்சிட்டு கீழேருந்து ஒரு தையல் போட்டு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ விட்டுட்டு இப்படி திருப்பி பார்த்திங்கன்னா ஜிப்பு ஃபினிஷ் ஆகிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஜிப்பு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இந்த 4.25 இன்ச்சு மார்க் பண்ணது லைட்டாக வெளியே தெரியும். அந்த மார்க் பண்ணிவிட்டு அதை விட்டு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த இடத்துல இருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 1/4 இன்ச்சு தள்ளி ரஃப் கொடுக்கணும். இது போல் ரஃப் கொடுத்துட்டு
அடி சைடு பாக்கெட் மாட்டாமல் பாக்கெட்டை லைட்டாக எடுத்து விட்டுட்டு அப்படியே வளைக்கணும். லைட்டாக யூ ஷேப்பில் வளைச்சிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அடியில் இருக்கக்கூடிய இந்த பீஸை என்ன பண்ணணும், ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அடியில் இருக்கக்கூடிய பீஸை இது போல் இழுத்து விட்டுட்டு இந்த சைடு இருக்க பீஸ் மேலே மட்டும் தையல் போட்டு வரணும். இப்போது பார்த்தீங்கன்னா ஜிப்பு வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஜிப்பு வச்சதுக்கப்புறம் அடி சைடு இருந்து இந்த பீஸ் மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்ஜ் தையல் போட்டு வரணும். எட்ஜ் தையல் போட்டு வந்துட்டு அதை திரும்ப ரிட்டன் அது மேலே டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஜிப் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா பெல்ட் பீஸ் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த பீஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது போல் மடித்து, அதாவது 2ஆக மடித்து அதை திரும்பவும் 4ஆக மடிக்கணும். இது போல் இப்படி மடிச்சுட்டு டிச் பண்ணிட்டு வரணும். ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துட்டு இது போல் 2 ஃபில்ட்டை எடுத்து கரெக்டாக பாக்கெட் லாக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒன்றும் இந்த இடத்துல ஒன்றும் வச்சிடுவோம். இது போல் 2 பீஸ் வச்சுட்டு எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்டி வச்ச கேன்வாஸ் பீஸை எடுத்துட்டு இது போல் ஒரு பீஸை எடுத்து 6 இன்ச்சு இருந்துச்சு இல்லைங்களா, அதாவது காமனாக 6 இன்ச்சு வச்ச பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி இந்த பீஸை வச்சுட்டு மேல் சைடு டிச் பண்ணிட்டு வரணும். கரெக்டாக நம்ம மார்க் பண்ண இடம் வந்ததுக்கப்புறம் இந்த சைடு ஒரு 1/2 இன்ச்சு வர அளவுக்கு விட்டு அடியில் இருக்க பீஸை கட் பண்ணிடணும். கரெக்டாக அந்த மார்க்கிங்க்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு இருக்கலாம் அடியில் இருக்க பீஸ். இது போல் டிச் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே திருப்பிட்டு மேல் தையல் ஒன்று போட்டுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது டிச் பண்ணியாச்சு. இப்போது இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காமனாக 1.5 இன்ச்சு வச்ச பக்கம் நமக்கு ஆப்போசிட் இருக்க மாதிரி போட்டுட்டு இந்த பீஸை இன்னொரு பீஸு கரைப்பாகத்தை எடுத்து அடியில் வச்சு மேலே டிச் பண்ணிட்டு வரணும். கரெக்டாக இந்த கேன்வாஸை விட்டு ஒரு 2 புள்ளி அளவுக்கு கேப் இருக்க மாதிரி வச்சு டிச் பண்ணணும். நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஓரமே தையல் போட்டு வரக்கூடாது. இது போல் டிச் பண்ணிவிட்டு இது போல் திருப்பி இந்த கரைப்பாகத்து பீஸ் மேலே ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது போல் ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 புள்ளி 1 இன்ச்சு வச்சு 2 ஈக்குவலாக இருக்க மாதிரி 2 பீஸ்லேயும் மார்க் பண்ணிவிட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணிடணும். ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பீஸை இப்படி மடக்கிட்டு காமனாக 6 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டிருப்போம். அதுக்கு நேரில் பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சர்க்கா போட்டுட்டு எக்ஸாக்டாக இந்த இடத்துல வச்சு அந்த மார்க்கிங் மேலே
தையல் போட்டு வரணும். இது போல் தையல் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸஸாக இருக்க ஜிப் பீஸை கட் பண்ணி எடுத்துடணும். இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது போல் பெல்ட் பீஸை திருப்பிட்டு இந்த கரைப்பகுத்து பீஸை உள் சைடாக மடக்கி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து உள்ளே இப்படி மடக்கணும். அதாவது உள் சைடாக இப்படி மடக்கி கரெக்டாக இந்த ஜிப்பை விட்டு உள் சைடு போகிற மாதிரி கிராஸாக இது போல் மடக்கிட்டு கரெக்டாக ஜிப்போட இந்த எட்ஜிலேயே ஒரு தையல் போட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் தையல் போட்டு இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது போல் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது போல் காமனாக 1.5 இன்ச்சு வச்ச பக்கம் இந்த பக்கம் வர மாதிரி கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சு வச்சுங்க பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பு மேலே வரணும். இது போல் வச்சுட்டு ஆப்போனன்ட் சைடு இருந்து டிச் பண்ணிட்டு வரணும். இது போல் தையல் போட்டு எக்ஸஸாக இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு இது போல் திருப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கொக்கி ஹூக்ஸ் வைக்கணும். இது போல் ஹூக்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸாக்டாக அந்த ஜிப்புக்கு நேரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது போல் இந்த சின்ன பீஸை எடுத்து இந்த இடத்துல வைக்கணும். கரெக்டாக அந்த பெல்ட்டு ரெண்டுக்கும் சென்டராக வைக்கணும். இது போல் வச்சுட்டு உள் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பின்னை வச்சுட்டு அமர்த்தி விட்டுறணும். இது போல் அமுக்கி விட்டுட்டு இந்த பட்டையாக இருக்க பீஸை வச்சு மடக்கி விட்டுறணும். இது போல் மடக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, ஜிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது போல் வச்சு பார்த்து கரெக்டாக இந்த ஹூக்கு நேராக பார்த்து இங்கே ஒரு மார்க்கிங்கும் இந்த ஹூக்கு நேராக பார்த்து மேலே ஒரு மார்க்கிங்கும் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்லேயே ஹூக்ஸை வச்சு மடக்கி விட்டுறணும். இது போல் மடக்கிட்டு தையல் போட்டு வரணும். இது போல் தையல் போட்டு எடுத்துடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆப்போனன்ட் சைடு இருக்கக்கூடியதை இது போல் மடக்கிட்டு மேலேயே தையல் போட்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெல்ட் பீஸு ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இது போல் பெல்ட்டு ஃபில்ட்டு வைக்கும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ப்ரைவேட்டில் கொடுக்கக்கூடிய பெல்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மினிமம் 2.25 இன்ச்சு இருக்க மாதிரி வைக்கணும். நீங்கள் 2.25 இன்ச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு, அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, இந்த 2.25 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ரஃப் கொடுத்துடணும். ரஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போல் மடக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு இந்த எக்ஸஸாக 1/2 இன்ச்சு விட்டு வெட்டிட்டு மேல் தையல் போடும்போது இதை வச்சு மடக்கி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இது போல் பெல்ட் நீங்கள் வைக்கக்கூடிய ஃபில்ட்டு பார்த்தீங்கன்னா
பசங்களோட பெல்ட்டோட சைஸ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் வைக்கணும். ஏன்னா பேக் பார்ட் இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேக் பார்ட்டோட உள் சைடு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு இருக்க மாதிரி பிடிச்சிடலாம். இது போல் 2 தையல் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, வெளிப்புறம் திருப்பிட்டு இது போல் ஃப்ரண்ட் தட்டை எடுத்து ஒரிஜினல் பக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்க மாதிரி போட்டுட்டு கீழ் பக்கம் இருந்து ஜாயின் பண்ணிட்டு வரணும். எக்ஸாக்டாக 1/2 இன்ச்சு விட்டுருப்போம் நம்ம பிடிக்கிறதுக்கு, அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கு பிடிச்சிட்டு வரணும். டபுள் சைடும் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக பேக் தட்டில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு ஹைட் இருக்கும். டபுள் சைடும் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு ஹைட் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, டபுள் சைடும் ஓவர்லாக் போட்டு பேக் சைடில் இருக்க இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைடு 2 ஓவர்லாக் போட்டாச்சு, சென்ட்ரு பாயிண்ட்டும் ஓவர்லாக் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மேல் சைடு இருக்கக்கூடிய அந்த 1/2 இன்ச்சை உள்ளே மடக்கி தையல் போட்டுக்குவோம். இது போல் மடக்கி தையல் போட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது போல் எலாஸ்டிக்கை எடுத்து எக்ஸாக்டாக நம்ம தையல் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த இடத்துல இது போல் வச்சுட்டு தையலை மேல் சைடாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப் கொடுத்து தையல் போட்டுக்கலாம். இது போல் தையல் போட்டு நெக்ஸ்ட்டு அதே போல் ஆப்போனன்ட் சைடும் இது போல் வச்சுட்டு மேலே இதை மடக்கி மேலே பார்த்திங்கன்னா ரஃப் கொடுத்து தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த எலாஸ்டிக்கை 2 இது போல் மடித்து சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணணும். சென்ட்ரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதே போல் ட்ரௌசரில் பேக் சைடில் சென்ட்ரு பாயிண்ட்டும் இந்த நம்ம மார்க் பண்ண சென்ட்ரு பாயிண்ட்டும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு டாட் கொடுத்துக்கலாம். இது போல் டாட் கொடுத்துட்டு ஒன்று பார்த்திங்கன்னா இது போல் உள் சைடாக மடிச்சிட்டு மேலே இருந்து தையல் வரணும். இப்போது இந்த எலாஸ்டிக் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்படியே இது போல் மடித்து இது மேலே தையல் போட்டு வந்து இழுத்து பிடிச்சி தையல் அடிக்கணும். இது போல் இழுத்து பிடிச்சி ஒரு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிறத வெளியே திருப்பிக்கலாம். இது போல் திருப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, கரெக்டாக இந்த எட்ஜில் ஒரு தையல் வர மாதிரி இழுத்து பிடிச்சி ஒரு தையல் போடணும். அதாவது கிளாத்தை இழுத்து பிடிச்சிட்டு தையல் வந்து மெதுவாக போகிற மாதிரி விடணும். நெக்ஸ்ட்டு சென்டராக ஒரு தையல் போடணும். இது போல் பேக் சைடு எலாஸ்டிக் வச்சு டிச்சிங் போட்டிங்கன்னா இது போல் சுருங்கிக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் ஒரு தையல் கரெக்டாக எட்ஜ் தையல் போட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு குதிரை இடையில ஒரு தையல் போட்டுடணும். இது போல் சைடில் டபுள் தையல் போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடிப்பக்கத்தை மடக்கி அடிச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் மடக்கி அடித்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா சென்டர் ஜாயின் பண்ணிக்குவோம்.
இது போல் சென்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வச்ச ட்ரவுசர் ரெடி. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் ட்ரவுசர் ஸ்டிச் பண்ணணும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.